என்னோட கிளைண்ட் ஒருத்தர் ஒரு ட்ரெண்டிங்கான பிரியாணி ஷாப்புக்கு போயிருக்காரு. அங்க பார்த்தீங்கன்னா, ஒரு மஞ்ச போர்டுல இங்கு அஜினோமோட்டோ சேர்ப்பதில்லை அப்படின்ற மாரி போர்டு பார்த்ததா சொன்னாரு. உண்மையிலேயே இந்த அஜினோமோட்டோன்றது நல்லதா, கெட்டதா அப்படின்ற மாரி கேட்டிருந்தாரு. அத பத்தி தான் நான் சொல்லப் போறேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நான் ஏழுமலை சர்டிஃபைட் ட்ரெய்னர் மற்றும் என்டர்பிரினர். முதல்ல இந்த அஜினோமோட்டோன்னா என்னன்னு கேட்டுடலாம். அஜினோமோட்டோன்றது ஒரு கம்பெனி நேம். ஆக்சுவலா இதோட அறிவியல் பேர் பார்த்தீங்கன்னா, மோனோசோடியம் குளூட்டமேட். இந்த மோனோசோடியம் குளூட்டமேட் வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய காய்கறிகள், பழங்கள் மற்றும் சிக்கன்ல இருக்கு. இந்த அஜினோமோட்டோவ பத்தி காலங்காலமா நெறைய ரிசர்ச் நடந்துட்டு இருந்து. ஆனா, அந்த ஒவ்வொரு ரிசர்ச் முடிவுலயும் பார்த்தீங்கன்னா, இது உடம்புக்கு கெடுதல் கிடையாது அப்படின்ற மாரி தான் வந்து ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது எதனால அஜினோமோட்டோன்றது ரொம்ப கெடுதல் அப்படின்ற மாரி எல்லாம் போர்ட்ரேட் பண்றாங்க அப்படின்றத கேட்டிருந்தாரு. அதுக்கு ஒரு சிம்பிள் ஆன்சர் தான். மக்கள் மத்தியில அஜினோமோட்டோனாலே கெடுதல் அப்படின்ற மாரி ஒரு பயம் இருக்கு. அந்த பயத்த வந்து அவங்க லாபமா மாத்திக்கிறாங்க. அந்த ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜினால தான் இங்க அஜினோமோட்டோ சேர்ப்பதில்லை அப்படின்ற மாரிலாம் போடுறாங்க. பொதுவா இந்த அஜினோமோட்டோன்றது சேவரி ஐட்டம், அதாவது ஒரு சைனீஸ் குசின்லயோ இல்லைன்னா வந்து ஒரு சிப்ஸு இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் ஐட்டங்கள்லயோ ஆட் பண்ணுவாங்க. ஆனா சமீப காலங்களா நம்மளோட இட்லி தோசையில கூட அவங்க போட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப பெரும்பாலான ஃபுட் இண்டஸ்ட்ரியில பார்த்தீங்கன்னா, எல்லாத்துலயுமே இந்த அஜினோமோட்டோவ ஆட் பண்றாங்க. இதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கம்மியான இன்கிரீடியன்ட்ஸ வச்சு நல்ல டேஸ்ட் குடுக்கணும் அப்படின்றதுக்காக இந்த அஜினோமோட்டோ உப்ப வந்து அதிகமா சேர்த்துக்கிறாங்க. ஸோ இந்த அஜினோமோட்டோ உப்ப வந்து எதுக்கெல்லாம் சேர்க்கணுமோ அதுக்கெல்லாம் மட்டும் அளவா சேர்த்து பயன்படுத்துறதுனால எந்த ஒரு பாதிப்பும் ஏற்பட போறதில்ல. இது போன்ற ஃபுட் மற்றும் பிசினஸ் சார்ந்த காணொளிகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி.